வணக்கம். இதோ இப்ப நீங்க பாக்குறது தான் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில். அதாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இந்த கோவில் தான் 108 வைணவ தலத்துல முதலாவது திருத்தலமா அமைந்திருக்கு. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த ராஜகோபுரம் தான் ரொம்ப பெருசு. அதாவது 72 மீட்டர், 236 அடி உயரம் அந்த ராஜகோபுரம். இந்த திருவரங்கமாகிய ஸ்ரீரங்கத்தை தான் வைகுண்ட பூலோகம் அப்படின்னு சொல்றா. இந்த கோவில் ரொம்ப 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 பெருசு. நடந்து 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 எனக்கு கால் வலியே எடுத்துடுது. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு அப்படியே நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். நீங்களும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு அப்படியே கோயிலையும் பார்த்துட்டே வாங்க. 7 மதில் சுவர் அமைஞ்ச திருவரங்கம், இந்த ஊருக்கு பேரு திருவரங்கம். இந்த ஊரை சுற்றி 7 மதில் சுவர் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரோட பரப்பளவு மொத்தம் 600 ஏக்கர். இதை ஒரு தீவு நகரம் அப்படின்னு சொல்றா. இந்த 7 மதில் சுவர்னு சொன்னேன் இல்லையா, இந்த 7 மதில் சுவர் சுற்று மதில் அது எல்லாத்துக்கும் வாயில் மொத்தம் 21 கோபுரங்கள் இருக்கு. இதுல நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போது முதல்லயே பார்த்தோம் இல்லையா, ஒரு பெரிய ராஜகோபுரம். அந்த கோபுரம் தான் நம்ம ஃபுல்லா இந்த தென்னிந்தியாவிலேயே ரொம்ப உயரமான கோபுரமா இது கருதப்படுறது. சொன்ன மாதிரி 72 மீட்டர், 236 அடி உயரம் இந்த கோபுரம். இந்த கோவில் 17வது நூற்றாண்டை சேர்ந்ததா இருந்தாலும் 1987 தான் இந்த கோயில் கட்டிடம் முழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் சொல்றான். மொத்தம் 7 நிலைன்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு நிலையா தாண்டி 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 போகும்போதும் ஒவ்வொரு நிலையிலையும் சுத்தி 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 ரோடு ஊரு அதான் இருக்கு. 7 நிலையும் தாண்டி உள்ள 7வது நிலையில தான் நம்ம பெருமாளை பார்க்கலாம். ரொம்ப பெருசு. ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா. இந்த கோவிலோட அமைப்பை நம்ம பார்க்குறோம் இப்போ. அதாவது இந்த கோயில் மட்டும் 156 ஏக்கர், அதாவது 6,31,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டிருக்கான். நாட்டிலேயே இதுதான் ரொம்ப பெரிய கோவில் அப்படின்னு சொல்றான். 7 மதில் சுற்றுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 7 மதில் சுற்றையும் இங்க 7 உலகமா பார்க்கறானாம். அதாவது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், அகர்லோகம், செனோலோகம், அப்புறம் தபோலோகம், சத்தியலோகம். இதான் 7 மதில் சுற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றான். ஒவ்வொரு நிலையும் தாண்டி 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 நான் கோயிலுக்குள்ள வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சுன்னு நினைக்கும் போதும் ஒவ்வொரு நிலையிலையும் அதே கடத்தெரு அதே இதுன்ட்டு பிரம்மாண்டமா போயிட்டே இருக்கு. கோவில்ல நவ தீர்த்தம் இருக்கு. அதாவது சந்திர புஷ்கரணி, வில்வ தீர்த்தம், சம்பு தீர்த்தம், பகுல தீர்த்தம், பலாச தீர்த்தம், அசுவ தீர்த்தம், ஆம்பர தீர்த்தம், கதம்ப தீர்த்தம், புன்னாக தீர்த்தம்னு 9 தீர்த்தம் இருக்கான். இந்த ராஜகோபுரத்தோட கட்டுமான பணியோட டீட்டெயில்ஸ் கேட்டா செம பிரமிப்பா இருக்கு. அதாவது 1.7 கோடி செங்கல், 20,000 டன் மணல், 1000 டன் கருங்கல், 12,000 டன் சிமெண்ட், 130 டன் இரும்பு கம்மி, அப்புறம் 8,000 டன் வர்ணப்பூச்சி அதாவது பெயிண்ட். இத்தனையும் பண்ணி தான் அந்த ராஜகோபுரம் பண்ணியிருக்கா. ராஜகோபுரத்தோட மொத்த எடை என்னன்னு பார்த்தோம்னா 128,000 டன். பயங்கரம். இந்த கோவிலோட கோபுரங்கள் எல்லாத்தையுமே மேல ஒரு இடத்துல போய் பார்த்தோம்னா கிளீனா தெரியும் அப்படின்னு சொல்லி அங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. அப்புறம் அது மேல போய் பார்க்கறதுக்கும் 50 ரூபா டிக்கெட் வாங்கினா. என்னடா 50 ரூபா வாங்குறாருன்னு நினைச்சேன். ஆனா ஒர்த்து அந்த 50 ரூபா கொடுக்கறதுக்கு. மேல போய் பார்த்தோன்னே இருந்த அந்த பியூட்டி இருக்கு பாருங்களேன், சூப்பரா இருந்தது. இப்ப நான் மேலதான் போறேன், நீங்களும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்காதுன்ட்டு. இதெல்லாம் மேல போறதுக்கு முன்னாடி இருக்கிற சிற்பங்கள். இப்படிதான் இதோட சைட்ல தான் ஒரு படி இருக்கு. அந்த படி மூலமா தான் மேலே ஏறி போகணும். மேலே ஏறி நம்ம மேலே போனதுக்கு அப்புறமா எல்லா கோபுரத்தோட, அதாவது 21 கோபுரம், 21 கோபுரத்தோட வியூவும் பார்க்கலாம். இதோ பாருங்களேன், நான் எதுவும் சொல்ல விரும்பல, இதை நீங்க பார்த்துட்டே இருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். மேலேந்து நம்ம பார்க்கறதுனால ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ராஜகோபுரத்திலேருந்து வெள்ள கோபுரத்திலேருந்து
எல்லா கோபுரமும், அப்புறம் இவர் ரங்கநாதர் இருக்கிற அந்த தங்க கோபுரம் வரைக்கும் மேலேந்து எல்லாமே கிளீனா தெரியுது. நல்ல வியூ. இந்த கோவிலுக்கு வந்து 7 நிலை, அப்புறம் 7 மதில் சுவர்கள் அப்படின்னு எல்லாமே 7 7 பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து நிறைய 7 7 வருது. என்னன்னா இப்படி சொல்றா, பெரிய கோவில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கருடன், பெரிய வசரம், அப்புறம் வந்து பெரிய திருமதில், அதான் முன்னாடி 7 இதுன்னு சொன்னேன் இல்லையா அது, அப்புறம் பெரிய கோபுரம், இப்படி எல்லாமே வந்து இது ஒன்று 7 இருக்கா. அப்புறம் ரங்கநாதருக்கு வந்து 7 நாச்சியார்கள், அதாவது ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவள்ளி நாச்சியார், கமலவள்ளி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்க நாச்சியார் அப்படின்னு 7 பேர் இருக்கா. இங்க வந்து திருவிழான்னு நம்ம பார்த்தோம்னா கூட 7 வருது. அதாவது விருப்பன் திருவிழா, வசந்த உற்சவம், விஜயதசமி, அப்புறம் வேடுபரி, பூபதி திருநாள், பாரி வேட்டை, அப்புறம் ஆதி பிரம்மோற்சவம் அப்படின்னு எல்லாமே 7 7 வருது இங்க. அதுவும் அங்க வந்து தூரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தங்க கலர்ல ஒரு கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த தங்க கலர் கோபுரத்துல தான் வந்து தங்க கோபுரம் கலர்ல, சாரி, தங்க கோபுரத்துல தான் உள்ள வந்து ரங்கநாதர் இருக்கார். இந்த நிலையை தாண்டி நம்ம உள்ள போனதுக்கு அப்புறமா தான் உள்ளுக்குள்ளேயே இன்னொரு நிலை இருக்கும். அது ஃபுல்லாவே உள்ளுக்குள்ளதான் வந்து நம்ம கோயிலுக்கு பெருமாளை பார்க்கறதுக்கு போவோம். இந்த நிலையை பார்த்தாலே எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, எத்தனை விஷயங்கள் உள்ள இருக்கு தெரியுமா? படிக்க 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 இன்ச்சு இன்ச்சா ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறா. அது எவ்வளவு நான் சொல்லி இதுல வந்து உள்ள அடக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதனால என்னென்னலாம் மெயினா உங்களுக்கு சொல்லணும்னு தோன்றதோ நான் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் அதையும் வச்சு நான் அப்படியே சொல்ல பாக்குறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இங்க வந்து ஸ்ரீ ராமானுஜர் சன்னதி தான் பாக்குறோம். இதுல என்ன ஒரு பியூட்டி இருக்குன்னா, 120 வயசுலயே 1937 அவர் வந்து இங்கதான் வந்து ஜிஆர் மடத்துல பகவத் சாயுஜ்யம் அடைஞ்சார் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது 11ஆம் நூற்றாண்டுல இறந்த அவரை 885 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அவரோட உடம்ப வந்து பதப்படுத்தப்பட்டு அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரா. அதாவது இப்பயும் வந்து அவர் திருமணியில வந்து தலைமுடி, கை நகம் அதெல்லாம் வளர்றத பார்க்கலாம் அப்படின்னும் சொல்றா. இந்த கிழக்கு வாசல் வெள்ளை கோபுரம் பக்கத்துல இருக்கிறது தான் வந்து ஆயிரங்கால் மண்டபம். ஆயிரங்கால் மண்டபத்துக்கு உள்ள அலோவ் பண்றதுக்கு உடலை எல்லாமே பூட்டி தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது எடுக்கலாம்னு சொல்லி தான் இதை எடுத்திருக்கேன். இந்த கிழக்கு வாசல் கோபுரம் மட்டும் வெள்ளை கலர்ல இருக்கு இல்லையா? அது வெள்ளை கோபுரம்னு சொல்றா. அது ஏன்னா இந்த சுல்தானிய படை வந்து இங்க கோயில ஆக்கிரமிக்க வரும்போது நம்பெருமாள் சிலையை பாதுகாக்கிறதுக்கோசரம் இவ வந்து இந்த வெள்ளை அம்மாள்னு அவ வந்து ஒரு தேவதாசி, அவ வந்து இந்த இது கோபுரம் உச்சியிலேருந்து கீழே வந்து உயிர் தியாகம் பண்ணா அப்படின்னு அவளோட நினைவாதான் வந்து இந்த கோபுரத்துக்கு வெள்ளை கோபுரம்னே பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. எப்படி கட்டியிருக்கணும், எத்தனை எவ்வளவு வருஷம் ஆனாலும் கட்டியிருக்கலாம், ஆனா எவ்வளவு ஒரு டெடிகேஷனோட எவ்வளவு ஒரு இதோட பண்ணியிருக்கணும், சான்ஸே இல்லை. இந்த மாதிரிலாம் இப்பெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகா இருக்கு. எங்க பார்த்தாலும் தூண்கள், சிற்பங்கள், எத்தனை சொல்லி மாற்றுறதுன்னு தெரியல. எல்லாம் ஒரு பிரமிப்பு தான். இதெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து அமிர்த கலச கருடத்தாழ்வார் அவர் சன்னதி இங்கதான் இருக்கு. அவர் சன்னதியும் உள்ள போய் ஃபுல்லா எல்லாமே பார்த்துட்டு அதோட அந்த அற்புதத்தெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சாமியும் போய் பார்த்தேன். சுவாமியும் பார்த்துட்டு இந்த கலை அழகையும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. எந்த இடத்தையும் மிஸ் பண்ணவே முடியல. நம்ம நடக்கிறோம், நடந்து போறோம் அப்படின்னு தெரியவே மாட்டேங்கிறது. அவ்வளோ தூரம் நடந்து 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 போயும் பின்னாடிதான் வந்து நமக்கு வந்து ஆஹா கால் வலிக்குதுரா அப்படின்னு இப்பதான் தெரியறது. மற்றபடி நினப்பு பூராவே இந்த கோயிலை சுத்தியே இருந்ததா, சூப்பராகவே இருந்தது, சான்ஸே இல்லை.
ஏடா இவன் சும்மா சும்மா இப்படியே சொல்லிகிட்டே இருக்கானேன்னு நினைக்காதீங்க. நீங்களும் போய் அதை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில தான் நான் இது இவ்வளோ தூரம் அப்படி சும்மா ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அது போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இந்த பியூட்டியே தனி. இதுதான் வந்து நம்ம வந்து பெருமாள் இதுக்கு வந்து உள்ள நுழையிறோம். இப்போ இந்த மண்டபத்துக்குள்ள தான் நுழைஞ்சு இங்கே வந்து நம்ம ஆழ்வார் அப்புறம் எல்லா சண்டை இங்கே நிறைய கூட்டம் நிறைய. எனக்கு வந்து என்னோட கசின் சிஸ்டர் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தா. இது வந்து ஆன்லைனில் தாராளமாக டிக்கெட் புக் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து லைனில் நிற்கணும்னா, சுவாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்குறதுக்கே லைனில் நிற்கணும்னா 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட நிற்கணும். அதுக்கப்புறமா உள்ள சாமியை பார்க்கறதுக்கும் லைனில் நிற்கணும். இந்த 1.5 மணி நேரத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும்னா ஆன்லைன்லேயே நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அது வந்து நான் சென்னையிலேயே எனக்கு என்னோட கசின் சிஸ்டர் சொன்னால் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னால் இங்கே ஈஸியாக போக முடிஞ்சது. இல்லைன்னா இந்த லைன்லலாம் நின்று டிக்கெட் நின்று இருக்கணும். எங்கேயும் நிற்கலை. தேங்க் காட். நல்லா தர்ஷன். நம்பிக்கை தான் எவ்ரி திங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கணும். அஃப்கோர்ஸ் திருப்பதியில் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் எவ்வளோ பேர் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் நான் சாமியை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு ஒரு வைரியாக்கத்தோட அந்த நம்பிக்கையோடு நிற்கிறா பாருங்க. அதுக்கு பேர் தான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. இதுக்கப்புறமா வந்து தன்வந்திரி சன்னதி அப்புறம் இது பரமபத வாசல் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே வாங்கோ. நான் அப்படியே வந்து தல வரலாறையும் சொல்கிறேன். பிரம்மாவோட தவத்தால இந்த திருப்பார்கடலிருந்து வெளிப்பட்டு வந்தது தான் இந்த திருவரங்கம் கோயிலோட சிலை. இந்த திருவரங்கம் கோயிலோட சிலையை வந்து நித்தியம் வந்து சூரியனை தான் வந்து பூஜை பண்ண நியமிச்சார். அந்த சூரிய குலத்துல பிறந்த இச்சுவாகு அப்படிங்கிறவர் தான் இந்த சிலையை வந்து தன்னோட தலைநகரமான அயோத்தியைக்கு எடுத்துன்னு போனார். அயோத்தியைக்கு எடுத்துன்னு போனதுக்கு அப்புறமா ராமர் வந்து இந்த சிலையை வந்து விபீஷ்ணருக்கு வந்து பரிசா கொடுத்தார். இது வந்து விபீஷ்ணர் வந்து எடுத்துன்னு போகும்போது அந்த காவிரி ஆற்றில் வந்து விபீஷ்ணர் குளிக்கணும்னு நினைக்கும் போது சிலையை கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கறதுனால அங்க வந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்த ஒரு பையனை கூப்பிட்டு இந்த சிலையை நீ பார்த்துக்கோப்பா, கீழே வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த பையன் என்ன பண்ணிட்டான், சிலையை கீழே வச்சுட்டான். அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த சிலையை எடுக்க எவ்வளவோ பிரயத்னப்பட்டும் அவரோட அந்த சிலையை அவரால் எடுக்க முடியல. கடைசியில வந்து அந்த சிலையை வந்து அங்கேயே வந்து இதுவா வந்து அங்கேயே பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணிட்டா. அதுதான் இந்த ஸ்ரீரங்கம் கோவில். அந்த ஆடு மேய்க்க வந்த பையன் இருக்கான் இல்லையா, அவர் வந்து வேற யாரும் இல்லை, அவர் தான் பிள்ளையார். அவருக்கு தான் அங்க பக்கத்திலேயே வந்து உச்சி பிள்ளையார்ன்ற கோயிலே இருக்கு. சூப்பரா இருக்குல்ல கதை. ஆஸ் யூஷுவல் அருமையான பெருமாள். இந்த கோயில் ஸ்ரீரங்கம் கோயில்ல நான் முன்னாடி கூட ஒரு தடவை வந்து பார்த்துருக்கேன். ஆனா இந்த மாதிரி பொறுமையா பாகம் பாகமா படிச்சுட்டு பார்க்கும்போது அதற்கு சந்தோஷமே வேற மாதிரி வருது. சந்தோஷம், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே சூப்பர் தான். இதை தான் வந்து பாருங்களேன், இந்த துலுக்க நாச்சியார், பிபி நாச்சியார்னு சொல்லுவா இல்லையா, உள்ள இருக்கு பாருங்க. அது இது சுவாமியோட அந்த இங்கேதான் இருக்காரு அவர். இந்த கலசம் சூப்பரா இருந்தது. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி. ஐ என்ஜாய்டு லாட். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கும் டைம் கிடைக்கும் போது ட்ரை டு விசிட் தீஸ் கைண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ். அவ்வளோ அழகா இருக்கு. என்னோட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.